ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய 3rd மந்த்தோட என்டி ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டி ஸ்கேன் அப்படின்னா என்டி மீன்ஸ் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அல்ட்ராசவுண்ட் மூலியமாக தான் நமக்கு பார்ப்பாங்க. நம்மளோட வயிற்றில் வளர குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம்ஸ் ஏதாவது இருக்கா, அதாவது மரபணு குறைபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. முக்கியமாக அதாவது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி எடுக்கிறாங்க நமக்கு அல்ட்ராசவுண்ட் மூலமாக. இந்த என்டியோடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேபியோட பின்மண்டைக்கு கீழே ஒரு லிக்யூட் மாதிரி பேபி சேமித்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த என்டியோட வேல்யூக்காக தான் நம்ம இந்த ஸ்கேனே பண்ணுறோம். நம்மளோட பேபிக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, என்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 mmக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 3 mmக்கு மேலே போச்சுன்னா அதில் ஏதோ குறைபாடு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.2 mm தான் இருக்குது. இது நார்மல் தான். ஸோ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். எல்எம்பி அப்படின்னா லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கடைசியாக தலைக்கு ஊற்றின டேட் சொல்லுவாங்க. ஸோ இடிடி பை எல்எம்பினா நீங்கள் தலைக்கு ஊற்றின டேட்டை வச்சு உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும் எஸ்டிமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடிடி மீன்ஸ் எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெலிவரியை அப்படின்னு சொல்கிறது தான் அது. நெக்ஸ்ட் ஜிஏ பை எல்எம்பி அப்படின்னா கெஸ்டேஷனல் ஏஜ். ஸோ அந்த எல்எம்பியை வச்சு குழந்தைக்கு எத்தனை ஏஜ் இருக்கும். ஸோ 1 வயசு 2 வயசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைக்கு எத்தனை ஏஜ் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போயிருந்தேன். ஸோ அதனால் 12 வீக்ஸ்க்குள்ளே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில பேர் 14 வீக்ஸ்க்குள்ளே எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னதுனால நான் 13 வீக்ஸ் தான் போய் எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய எல்எம்பி படி குழந்தைக்கு 13 வீக்ஸ் 4 days ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூட்ரஸ். ஸோ கர்ப்பப்பையை பற்றி இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூட்ரஸில் ரைட் ஓவரி அப்பியர் நார்மல் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருமுட்டை பை. ஸோ ஓவரின்னு சொல்கிறது கருமுட்டை பைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் சைடு நார்மலாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஆல்சோ நார்மலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனெக்ஸா அப்பியர்ட் ஆல்சோ நார்மல். அனெக்ஸா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பையில் இருக்கிற ஃபிலோபியன் டியூபையும் அதில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூவும் அது குறிக்குது. ஸோ அது நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிஆர்எல் கொடுத்துருக்காங்க. சிஆரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 72.8 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சிஆர்எல் மீனிங் பார்த்திங்கன்னா க்ரவுண்ட் ரம்ப் லென்த்துன்னு சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தையுடைய தலைப்பகுதியிலேருந்து பின்னாடி, அதாவது பேக் சைடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72.8 mm. இதில் பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் 3 daysக்கு உண்டான வளர்ச்சி சிஆர்எல்ல இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்றது காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிடி மெஷர்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22.7 mm. அதுவும் பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் 5 daysக்கு உண்டான வளர்ச்சி அதில் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ பிபிடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பைபாரிட்டல் டயமீட்டர்னு சொல்லுவாங்க. அது பேபியோடைய ஓவரால் க்ரௌத்தை சொல்லும். ஸோ ஓவராலாக அதோடைய வெயிட்டு, அதோடைய எல்லா பார்ட்ஸையுமே மெஷர் பண்ணுறது தான் பிபிடின்னு சொல்லுவாங்க. அதோடு இது 22.7 mmன்றது கரெக்டாக இருக்குது. ஸோ நார்மல் தான். ஸோ எஃப்எல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமர் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஃபீமர் லென்த்துன்னா தொடைப்பகுதியை குறிக்குது. நம்ம உடம்புலே ரொம்ப நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது தொடை தான் சொல்லுவாங்க. ஸோ குழந்தையோட தொடைப்பகுதி தான் 12.3 mm இருக்குது. எதுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் 4 daysக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட்ரேஷன் சாக் மார்ஜின் அப்பியர்ட் ரெகுலர் அப்படின்னா நம்மளோட ஸ்கேன் பண்ணும்போது என்டி ஸ்கேனில் அல்ட்ராசவுண்ட் மூலிமா ஃபஸ்ட் டைம் பார்க்குற பகுதியே கேஸ்ட்ரேஷன் சாக் தான். ஸோ அதோடைய அப்பியர் தான் நார்மல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் போல் சீன், அதாவது நம்ம கர்ப்பப்பையில் ஒரு ஹோல் இருக்கும், அது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருப்பை முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் ப்ரெசென்ட். ஃபீட்டல்னால் பேபியை தான் சொல்கிறாங்க. அதோடைய மூமெண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதாவது ஆக்டிவில் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அதாவது பார்த்திங்கன்னா 155 ppm இருக்குது. கார்டியாக் ஆக்டிவிட்டி நார்மல் அப்படின்னா குழந்தையோட இதயம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் கார்டியாக் ஆக்டிவிட்டி நார்மல்னு கொடுத்துருக்காங்க. ப்ளசண்டா அப்பியர் நார்மல் வித் கிரேட் 0. அதாவது ப்ளசண்டா நார்மலாக தான் அப்பியர் ஆகிருக்கு. கிரேட் 0ல் ஆன்டீரியர் லோ லைன். ஆக்சுவலி எனக்கு லோ லைன் ப்ளசண்டா தான் இருந்தது. 3rd மந்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் கிரேட் 0 கொடுத்துருக்காங்க. கிரேட் 4 வரைக்கும் இருக்குது. எனக்கு கிரேட் 0 ரிஸ்க் கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் சர்விக்ஸ் லென்த். சர்விக்ஸ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையுடைய வாய் தான் அது சர்விக்ஸ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. 3.6 cm இருக்குது. நெக்ஸ்ட் நாசல் போன் சீன். நாசல் போன் அப்படின்னா குழந்தையுடைய மூக்கு தண்டோட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 மாதத்தில் விஷுவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.2 mm.
இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. மெயினாக அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ரீசனே வந்துட்டு என்டி தான். இந்த இதோட மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்காக தான் அந்த ஸ்கேனை நம்ம எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ப்ளசண்டா ப்ரெவியா, அதாவது வந்துட்டு லோ லைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேபி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஜஸ்டட் அனாமலி ஸ்கேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 22 வாரத்துலேருந்து 24 வாரத்துக்குள்ளே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அனாமலி ஸ்கேனுக்கு இந்த வீக்ஸ்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3rd மந்த் என்டி ஸ்கேனில் வந்துட்டு ஜெண்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, ஆக்சுவலி என்னால் கெஸ் பண்ணவும் முடியல. உங்களில் யாருக்காவது என்னோடய என்டி ஸ்கேனில் தெரியுது, பேபி ஜெண்டர் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய 5th மந்த்து அனாமலி ஸ்கேனை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.